அதை விட முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு நூல் இலக்கிய தரத்தில் மிகைத்த நூலாக இருக்கிறதோ அந்த நூல் பாமரனை இருக்காது, பாமரனுக்கு புரியாது. அதான் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி. இப்ப சீரா புராணம் உமர் புலவர் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாம் தாய்மொழி தமிழ் தானே, பாய்ச்சி அர்த்தம் தெரியுமா? முடியாது. அதே மாதிரி கம்பர் எழுதின ராமாயணம் இருக்குது, தமிழ் தானே இருக்குது. அந்த ராமாயணத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஒரு பெரிய புலவர் அறிஞர் பாராட்டிக்கலாமே தவிர அதுல ஒரு 4 அடியை சொன்ன அர்த்தம் உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. ஏன்? உயர்ந்த தரத்தில் இருக்கும் பொழுது சாதாரண மக்களை விட்டு தூரமா போயிடும். ஏன்னா சாதாரண மக்களுக்கு இல்லாத சொல்லப்பட்டு எழுதுவாங்க. சாதாரணமா புரிஞ்சுட்டான்னு சொன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. புரியாத முறையில் எழுதுனா என்ன செய்வாங்க? மேதை அப்படின்னு நினைப்பாங்க, நினைச்சிட்டு எழுதுவாங்க. எந்த கவிதை திருக்குறள் அர்த்தம் தெரியுமா யாருக்காச்சும்? திருக்குறள் பூரா எந்த வார்த்தைகளை அப்படி அர்த்தம் செஞ்சிருவீங்களா? சில மனப்பாடம் பண்ணி அர்த்தத்தோட பண்ணா சொல்லிட முடியும். எந்த ஒரு குறளை கேட்டாலும் அதை தமிழ் தெரிஞ்ச ஒரு அறிஞர் கூட அர்த்தம் செய்ய முடியுமான்னா முடியாது. அவர் என்ன செய்வார்னா அதுக்குரிய பத உரை, விளக்க உரை, அது எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு? இதுதான் இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்புறம் சொல்லுவார தவிர அர்த்தம் செய்ய முடியாது. இப்படி கடந்த காலத்துல சிலப்பதிகாரத்திலிருந்து சிவக சிந்தாமணியில இருந்து என்னென்ன நீங்க இலக்கியங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த எந்த ஒரு நூலா இருந்தாலும் சரி, அதுல சொல்லக்கூடிய அந்த வரிகள் தமிழ்ல இருந்தாலும் அதை வாசித்து அர்த்தம் வழங்காது. இந்த குர்ஆன் எப்படி இருக்கு? அவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறது. எழுத படிக்க தெரியாத உம்மி சமுதாயம் அவங்கள்ட்ட வாசிக்கிறார், விளங்கவும் செய்யுது. அரபி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளங்கவும் செய்யுது. அரபி தெரிஞ்சவங்களுக்கு 2 நன்மை. ஒன்னு, அதனுடைய கருத்தும் உள்ள போகிறது. பெரிய இலக்கிய மேதை சொன்னாரு நமக்கெல்லாம் விளங்காதுன்னு இருக்கல. ஒரு இலக்கிய தரத்தில் இருக்கிறது. இலக்கிய தரத்தில் இருந்து கொண்டு எல்லாருக்கும் புரியுதுங்கிற எப்படி கொண்டு வர முடியும்? நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இலக்கியம் ஒத்துக்க மாட்டாங்க. சாதாரண பேப்பர் படிக்கிற மாதிரி நடையில எழுதி விட்டாருன்னு இது ஒரு இலக்கியம் யாராவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்ப இலக்கியம்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு அது கொண்டு வருவதா இருந்தாலேயே என்னவா இருக்கணும்? பாமரனுக்கு புரியக்கூடாது, பண்டிதனுக்கு புரியணும், பண்டிதனு கஷ்டப்பட்டு புரியணும் அப்படின்னு இருந்தா தான் அதுக்கு பேர் இலக்கியம். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த குர்ஆன் அரபு மொழி பேசுறவங்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டா அவனுக்கு அதனுடைய அர்த்தமும் வழங்குது. எந்த அரபி மொழி பேசுறவன் வாசிக்க தெரியாத அரபி மொழி பேசுறவன் அந்த சமுதாயத்துக்கு பேர் என்ன? உம்மி சமுதாயம் தானே. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி எழுத படிக்க தெரியாது, அதே மாதிரி அந்த சமுதாயமே இஸ்ரவேல் சமுதாயம்லாம் சமுதாயமே எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க. அன்ற காலத்திலே பல சமுதாயங்கள் உலகத்தில் இருந்தாங்கல்ல. அது இருந்த சமுதாயத்தில் எழுதவும் வாசிக்கவும் தெரியாத சமுதாயம் எதுன்னு கேட்டா அரபு சமுதாயம் தான். அதுல ஒரு சில பேர் அபூஜஹல் மாதிரி ஒரு சில பேர் நினைஞ்சாங்க எழுத படிக்க தெரிந்த பண்டிதர்கள் விரல் விட்டு எண்ணும் அளவில் கொஞ்சம் பேர் இருந்தாங்களே தவிர அதிகமான மக்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அபூஜஹல் மார்களுக்கு இது ஈர்க்கல, மனசை இறுக்கி கொண்டாங்க. யாருக்கு ஈர்த்தது? அறகுறையாக அந்த மொழியை பேசுவாங்கல்ல அவங்கள இந்த குர்ஆனை கேட்கிறாங்க, ஈர்க்கப்பட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. சொல்லக்கூடிய ஒரு அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வந்துடுறாங்க. அது ஒரு நன்மையாச்சா? அது அரபி தெரியாதவன் பார்த்தா என்ன பண்றான்னு கேட்டா அர்த்தம் விளங்குதே இல்லையா? இதுல ஏதோ ஒரு மாயம் இருக்குது, இதுல ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது, இந்த ஒரு குறள்ல காதுக்கு இனிமை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது, நம்மளை கட்டி போடுகிறது, நம்மளை மயக்குகிறது என்றெல்லாம் அவன் ஏன் சொல்றான்? மேலே நாட்டவன் ஏன் சொல்றான்? அப்ப அதனுடைய தன்மை நம்ம விளைவிக்கிறோம்.